எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது? இந்த சாமி என்ன மட்டும் ஏமா இப்படி தண்டிக்கிறாங்க? நான் அப்படி என்னமா தப்பு பண்ணேன்? ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல. சரி, கிடைச்ச வாழ்க்கைய நிம்மதியா வாழலான்னு பார்த்தா அதுவும் போக போகுது. என்னால இப்படி நீ ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கமா இருக்கீங்களே, இதெல்லாம் எப்பமா சரியாகும்? என்னால எல்லாருக்கும் கஷ்டம். ஏண்டா பிறந்தோடு தோணுதுமா? தனா, தனா, எல்லாம் சரியாயிடும்டா. அம்மா நான் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். உயிரை கொடுத்தாவது உன் வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன். உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்குள்ள என் வாழ்க்கைய முடிஞ்சிரும் போல இருக்கு. தனா, இப்படி எல்லாம் பேசாதடி. இது பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா நான் இருக்கேன். தைரியமா இரு, தைரியமா இரு. அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? உங்க பேச்ச நான் என்னைக்குமே எதிர்த்து பேசினதே இல்லைண்ணே. அண்ணா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இது நம்ம தனாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன, நாளைக்கு நீங்க கோவில காசு வெட்டி போடுறப்போ தனாவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. சிவா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அந்த கதிர் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறது சரின்னு நீ நினைக்கிறியா? இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனோட வாழ்ந்தா என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா சொல்லு? இந்த இடத்துல நான் ஒரு நல்ல அப்பனா இருக்கிறத விட நல்ல ஒரு மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க. வாழ்க்கையை விட
உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. நான் எடுத்திருக்கிற முடிவால உங்களோட கௌரவம், மரியாதை எல்லாமே பாதிக்கும். ஆனா அது எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிச்சிட முடியும். நம்ம பொண்ணு வாழ்க்கை போனா திரும்ப வராதுங்க. அவ கதிர் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்.